அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தே கலாம் வ மக்ஃபிரத்தே மகாம் வ நூரே அஜ்சாம் வ தீனே இஸ்லாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மியி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ இத்னத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ இத்னத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. ரப்பனா அரினா மனாசிகனா வ துப் அலைனா யா ரப்பனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். ரப்பிக்ஃபிர் வ துப் அலைய இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். வகுர் ரப்பிக்ஃபிர் வர்ஹம் வ அன்த கைருர் ராஹிமீன். அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபத்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் வ ஆமினு பிரசூலி யூதீக்கும் கிஃப்லைனி மின் ரஹ்மதி வ யஜ்அல் லக்கும் நூரன் தம்ஷூன பிஹி வ யக்ஃபிர் லக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். وقال النبي صلى الله عليه وسلم تركت فيكم أمرين أن تضلوا ما تمسكتم بها. كتاب الله وحديث قول رسول الله صلى الله عليه وآله وسلم. அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழிகளே, எல்லாமுள்ள அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் மெய்யருளும் அஃவும் ஆஃபியத்தும் பரக்கத்தும் ரஹ்மத்தும் ஒருங்கிணையப்பட்ட என் உயிருக்கும் மேலான தாகா அஹமதல் முர்த்தலா முஹம்மதல் முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லத்துடைய அன்பு துஆவும் ஷஃபாத்தும் நம்மின் மீதும் நம்முடைய பெற்றோர் உற்றார் உறவினர் நம்முடைய பிள்ளை குட்டி பேரம்பேத்தி கியாம நாள் நொடி வரை முழு உம்மத்துக்களின் மீதும் அல்லாஹுவினுடைய படைப்பினங்களின் மீதும் என்றென்றும் அருளட்டும். அவனுடைய ரஹ்மத்தும் ராகத்தும் அஃவும் ஆஃபியத்தும் உரித்தாகட்டும். எல்லாமல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மனிதர்களுக்காக பல்வேறான நிஅமத்துக்களை படைத்திருக்கின்றான். இந்த பல்வேறான நிஅமத்துக்களும் எத்தகைய சிரமமின்றி தர வேண்டும் என்பது அவனது நாட்டத்தில் முதன்மை பெற்றதாக இருந்தது. அந்த முதன்மை பெற்ற அந்த ராகத்து ரஹ்மத்து மஃபிரத்து ஹயாத்து நிஅமத்து அனுபவித்தல் எல்லாம் ஷைத்தானின் சூழ்ச்சியின் காரணமாக, அது அல்லாஹ்வினுடைய ஒரு சொல்லை மறந்ததின் காரணமாக, மறுக்கவில்லை, மறந்ததின் காரணமாக வத்தகூனா மினல் ஸாலிமீன் என்ற அத்தகைய சொல்லிலிருந்து இருவரையும் அங்கே தூக்கி எறியப்படுகின்றது. ஃபிரியா கிடைத்த நிஅமத், ஃபிரியா கிடைத்த சுகண்டிகள்,
மனிதர்களுக்கு சிரமமின்றி அனைத்தையும் ஒருங்கிணைத்து கொடுக்கப்பட்டு முதலிலே அவர்களை அந்த சுவனபதியிலே வைக்கப்பட்ட அந்த நியாமத்து யாரும் எண்ணி பார்க்க முடியாத ஒரு பேர் இழப்பை இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் இந்த மக்கள் இன்றைக்கு நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால், ஆதி மனிதனாகிய பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இருவரும் அந்த சுவனபதியில் அந்த நிஅமத்துகளின் சுகண்டிகளை அனுபவிக்கின்ற பொழுது ஒரு சிறிய அம்ருக்கு அவர்கள் மாறு செய்து விட்டார்கள். அல்லாஹ் சொன்னது வத்தகூனா மினல் வாலிமீன் என்று சொன்னான். அல்லாஹ் இந்த வத்தகூனா மினல் வாலிமீன் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு சொல்லியும் இந்த ஷைத்தான் எத்தகைய நிலையிலும் வழி கெடுக்க வேண்டும் என்பதை பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இருவரையும் பெண்ணை கொண்டும் பிணையப்பட்ட நிலைகளிலே அங்கே வழி கெடுக்கக்கூடிய ஒரு சூழல் அங்கே ஏற்படுத்தினான். ஆக அதே நிலைதான் இந்த உலகத்தில் நான் திருந்திவிட்டேன், திருந்த போகின்றேன், என்னை போன்று ஒருவனும் இல்லை, நான் தூய்மையானவன் என்று நினைப்பானேயானால் அவன் ஷைத்தானின் கொடியின் கீழ் வீற்றி இருக்கின்றான் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. அகம்பாவம், அழிச்சாட்டியம், குரோதம், தீய எண்ணம், அடுத்தவனை சாய்த்து விட வேண்டும் என்று சொல்லுகின்ற துர்குணம், இவைகளையெல்லாம் களையப்பட்டு உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தாமல் இந்த உலகத்தை பொறுத்தவரை ஒழுவோடு இருந்து எந்த காரியத்தையும் சாதிக்காத வரை நாம் ஜெயம் பெறுவது கடினத்திலும் மிக மிக கடினங்களாக அமைந்திருக்கின்றது. அதனால தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு ஆயத்திலே குறிப்பிடுகின்ற பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஃபஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா என்று சொல்கிறான். 2 தடவை மடக்கி சொல்லப்பட்டது. முதல்ல ஃபஇன்ன, ரெண்டாவது ஃபஇன்ன. அப்போ இந்த சொல்லை அல்லாஹ் மனிதர்களுக்கு சொன்னதின் காரணம், அதற்கு பிறகு கஷ்டமில்லாமல் கொடுக்கப்பட்ட நியாமத்தை தவற விட்டுவிட்டு இந்த உலகத்திலே ஷைத்தானின் சூழ்ச்சியில் சிக்குண்டு பட்டம் பறப்பதை போன்று மக்களை பறக்க விட வேண்டும், அவர்களை சீரழிக்க வேண்டும், ஈசலை போன்று உதித்து விட வேண்டும் என்று எண்ணிய அந்த ஷைத்தானுடைய வலையின் கீழ் மாட்டிக்கொண்டதன் காரணமாக இந்த உலகத்தை பொறுத்தவரை கஷ்டம் 3/4 பாகமும் இன்பமும் 1/4 பாகமும், பிறகு தொல்லா துயரம் வாழ்நாள் முழுவதும் ரூகு பிரியும் நொடி வரையும் ஆக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ்வை அடையக்கூடிய நிலை, ரசூலை பின்பற்றக்கூடிய நிலை, ரசூலுக்கு வழிபட்டு அல்லாஹ்விற்கு நினைவாற்றலோடு அவன் பயபக்தியை காட்டுகின்ற நிலை, இவனுக்கு தூய்மை பெறாத வரை மெய்மையை இவன் கடைபிடிப்பது கடினமாகும். மெய்மை, தூய்மை, உண்மை, இந்த 3ம் ஒரு இஸ்லாமியனாகிய மூமினுக்கு கடமை. இந்த கடமைகளிலே இவனுக்கு இந்த நஃப்ஸ் என்று சொல்லக்கூடிய கிடங்கிலும், உள்ளம் என்று சொல்லக்கூடிய பரிபக்குவ இடத்திலும் இவன் தன்னைத்தான் நிலை நிறுத்தாத வரை, நஃப்ஸை அழித்து உள்ளத்தில் நிலை நிறுத்தாத வரை தனக்குத்தான் ஓர் வழி பாதையை இவன் கண்டுபிடிப்பது கஷ்டம். அதனால தான் நாம் ஆரம்பத்திலேயே அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொள்வது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம். இஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம். சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். இதுக்கு முன்னால் 3 சப்ஜெக்டை கொண்டு வர்றான்ல. ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன். இஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம். இன்னி வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதீ ஃபத்தரஸ் ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன் வமா அன மினல் முஷ்ரிக்கீன். இன்னஸ் ஸலாத்தி நுஸ்கி மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
இந்த தூய்மை என்னும் மெய்மையின் நிலையை நாம் கடைபிடிக்காத வரை இஹ்தினா என்பது நமக்கு கிடைப்பது அரிது. ஆகையால் மனித சமூகத்தில் நியாயம், நீதி, உண்மை, அன்பு, அறம், பரஸ்பரம் இவைகளை ஒருங்கிணைத்து நமக்குள் நாம் தூய்மையான வாழ்வை தேடிக்கொள்ளாதவரை சத்தியத்தின் பாதையில் நாம் நித்தமும் நீதி பெற முடியாது என்பதை நாம் இந்த இடத்தில் வழங்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கு. எனவேதான் ஹக்குல் ஆலமீன் ரப்புல் இஸ்ஸா இந்த ஆயத்தில் குறிப்பிடுகின்றான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மெய் விசுவாசிகளே, உண்மை மூமின்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹுவை நீங்கள் அஞ்சுங்கள். இந்த இடத்துல மெயினான சப்ஜெக்ட், வழிபடுவதற்கு முன்னால், அல்லாஹுவை வணங்குவதற்கு முன்னால், அல்லாஹுவை அடைந்த அனுபவிப்பதற்கு முன்னால் ஒரு முக்கியமான சப்ஜெக்டை சொல்கிறான். ஆமனு தகுல்லா, அல்லாஹுவை ஈமான் கொண்டு நீங்கள் அஞ்சுங்க. 2 சப்ஜெக்ட் சொல்கிறான். ஈமான் கொள்ளுங்க, ஆமனு இத்தகுல்லா, அல்லாஹுவை அஞ்சுங்க. 3வதாக வ ஆமினு பி ரசூலிஹி, என்னுடைய மெய்த்தூதர் ரசூலுல்லாவையும் ஈமான் கொள்ளுங்க. இப்போ இந்த இடத்துல அல்லாஹ்விற்கு அடுத்த நிலை ரசூலுக்கு கொண்டு வர்றான். அல்லாஹ்வை எப்படி ஈமான் கொண்டு அஞ்சுவோமோ அதே நிலைதான் ரசூலுல்லாவை ஈமான் கொண்டு நாம் அவர்களுக்கு அஞ்ச வேண்டும், அவர்களுக்கு வழிபட வேண்டும், அவர்கள் சொன்னதை சிறமேற்கொள்ள வேண்டும். இப்போ இந்த இடத்துல நல்லா புரியணும் மக்கள், இது சுன்னத் ஜமாத்துடைய மக்களுக்கு மட்டுமல்ல, ஏனைய மக்களுக்கும் சேர்த்து தான். இந்த இடத்துல அல்லாஹ் சொல்வது ஆமனு தகுல்லாஹ வ ஆமினு பி ரசூலிஹி என்று சொல்கிறான். அல்லாஹ் தனக்கு போட்டதை போன்று ரசூலுல்லாவுக்கு ஒரு டைட்டில் போட்டான். ரசூலுல்லாவையும் நீங்கள் அஞ்சி வழிபடுங்க. இந்த வாவு அத்துஃபுன்னு சொல்லுவாங்க. அடுத்து முன்னால் என்ன இருக்கோ அதை அப்படியே பின்தொடருவது. ஆகையினால் ரசூலுல்லாவிற்கு நீங்கள் வழிபடுங்கள். யூத்திக்கும் கிஃப்லைன் மிர் ரஹ்மத்தி, அல்லாஹுடைய ரஹ்மத்தில் நின்றும், ரஹ்மத்துண்டாவே விளங்கிக்குங்க, ரசூலுல்லா தான். அதற்கு உங்களுக்கு ஆதாரம் வேணும்னு சொன்னால், இது கேட்பதற்காக சொல்லுவதற்காகவோ அல்ல, குர்ஆனில் அல்லாஹ் சொன்னது வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் என்று சொல்கிறான். இந்த ரஹ்மத்து 2 வகையான நிலைகளில் பங்காக உங்களுக்கு கிடைக்கும். ஒரு பங்கு அஞ்சி ஏற்றுக்கொள்வதை கொண்டு, மறுபங்கு அமல் செய்து அல்லாஹ் ரசூலுக்கு ஷுக்குர் நன்றி செய்வதுடன் அவர்கள் சொன்னதை சிறமேற்கொண்டு செயலாற்றுகின்ற பொழுது இந்த 2 பங்கு நன்மைகள் உங்களுக்கு வழங்கப்படும். அதோடு மட்டுமல்லாமல் வயஜஅலுக்கும் நூரன் தம்ஷூன பிஹி, எங்கு நடந்தாலும் அல்லாஹ் ரசூலுடைய பேரொளி உங்களுக்கு ஒளி வீசிக்கொண்டிருக்கும். அவருடைய தற்காப்போடு நீங்கள் செல்வீர்கள். வயஃபிருலக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனும் பேரருள் கருணை ரஹ்மத் செய்யக்கூடியவனுமாக இருக்கான். நாம் அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சால் தாங்க மன்னிக்கிறான். ஆனால் அல்லாஹ் ரசூலுக்கு வழிபட்டு உண்மை முத்தகீனாக உண்மை விசுவாசிகளாக இருந்தால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா முன் அவனாக மன்னிக்கிறான். நம்ம மன்னிப்பு கேட்காமையே அவன் மன்னிக்கிறான். எப்படி மன்னிக்கிறான்? வயஃபிருலக்கும், அவன் உங்களை மன்னிப்பான். வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிப்பதிலும் ரஹ்மத்து செய்வதிலும் மிக மிக விரைவுடையவன் என்பதை நீங்கள் விளங்கிக்கங்க. அப்போ இதில் சப்ஜெக்டை பார்த்தீங்களா? ஈமான் கொள்வது அல்லாஹ்வை கொண்டு, அஞ்சுவது அல்லாஹ்வை, ஈமான் கொள்வது அல்லாஹ்வை. அந்த அல்லாஹ்வை அஞ்சு ஈமான் கொண்ட பிறகு அதே நிலை ரசூலுல்லாவை அஞ்சு ஈமான் கொள்ளணும். ஒரு பங்கு லா இலாஹ இல்லல்லாஹ், மறுபங்கு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அதனால தான் அல்லாஹ் சொன்னா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், ஹலக்கஸ் ஸௌஜைனி ஸக்கர வல் உன்ஸா, இந்த உலகத்தில் படைத்ததெல்லாம் இரட்டிப்பாக நான் படைத்திருக்கின்றேன்.
ஒன்றுக்கு ஒன்று எதிர்மறையாக, ஒன்று ஆண் என்றால் ஒன்று பெண். ஒரு பொருள் விளையும் என்று சொன்னால் ஒரு பொருள் விளைவதற்குண்டான ஆற்றலை தனக்குள் வைத்திருக்கக்கூடியது. இப்படியாக உலகத்தில் முழுவதையும் இரட்டிப்பாக அல்லாஹ் படைச்சிருக்கான். அதே போன்று தான் அல்லாஹ் ஒருவன் அவனுடைய மெய்தூதர் ரசூலுல்லாஹ் என்பதையும் இங்கு அல்லாஹ் நமக்கு நிரூபித்து காண்பிக்கிறான். அல்லாஹ்வை ஏன், எதற்கு, எப்போ ஈமான் கொள்ள வேண்டும் என்பதை முதலில் அடித்தளத்தை விளங்கி, அந்த அடித்தளத்தை மிக மிக மகா பரிசுத்தமானதாக நாம் ஆக்காதவரை அந்த ஈமான் தக்க வைத்து விளையுதல் என்பது மிக கடினமாக ஆயிரும். மனிதன் உலகத்தை பொறுத்தவரை தனக்கு ஒரு சொகுசான வாழ்வு கிடைத்தால் சந்தோஷப்படுவான், கொஞ்சம் கவலை துக்கம் வந்தால் வேதனைப்படுவான். அளவுக்கு மிஞ்சிய பொருளும் பொன்னும் உலகத்தினுடைய இச்சாபாசங்களும் துனியாவுடைய அந்த ஜீனத்தான பொருள்களும் இவனுக்கு அதிக உபரியாக வந்துட்டா இவனை யாரும் அடிச்சுக்கிற முடியாதுன்னு நினப்பான். ஆனால் இவைகளெல்லாம் சஹாபில் முசஹரா என்ற ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான் ஆயத்தில், தொடர் ஆயத்தில். அதாவது மேகங்களை போன்று. அந்த மேகங்கள் எத்தகைய நிலை இருக்கார், திடீர்னு பார்த்தீங்கன்னா வானத்திலேருந்து மிகப்பெரிய புகை மண்டலம் மாதிரி மேகம் போகும். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மிலிட்ரி ஒரு நாட்டை படையெடுத்து அடைவதை போன்று அந்த மேகங்கள் ஒரு இடத்திலிருந்து ஒரு இடம் புகு புகு புகுன்னு போய்கிட்டே இருக்கும். புகையாகவும் இருக்காது, மேகமாகவும் இருக்காது. அது அடுத்து எங்கே போகுது, என்ன செய்துன்றதையும் அறிய முடியாது. ஆனால் விளங்கிக் கொள்வோம், மேகம் வருகின்றது, அது மோகம் அடையப் போகுது என்று விளங்கிக்கலாம். அதே போன்று மனிதனுடைய உள்ள குமுறல்கள் திடீரென்று ஆண் பெண்ணுக்கு உள்ள குமுறல்கள் வந்து கொண்டே இருக்குமேயானால் அதனுடைய தீர்ச்சையாகிறது அல்லாஹ் ரசூலை அடையவில்லையானால், இஹ்தினா என்ற நிலை இல்லையானால் அது வழிகேட்டில் சென்று அடையப் போகின்றது என்பதைத்தான் இங்கு உதாரணப்படுத்துகின்றது. அதனால் தான் தெக்க தெளிவாக அல்லாஹ் சொன்னான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம், ஹுப்பு துன்யா ஜீனத்தும் வ தஃபாஹுருன். இந்த உலகத்தின் மீது அதிகப்படியான உபரியான ஆசை வைப்பது தற்பெருமையும் அகம்பாவத்தையும் கொண்டு அங்கே இறுதி முடிவு அழிவில் கொண்டு விடும்ட்டான்ல. இந்த உலக இச்சாபாசைகள் எல்லாம் 2 நொடிகளுக்கு கூட நிரந்தரமானதாக ஆக முடியாது. ஒருவருக்கு மனோ இச்சை குமரலாம், அதே நேரத்தில் பொருளும் குமரலாம். ஒருத்தருக்கு மனோ இச்சை குமுறும், பொருள் இருக்காது. ஒருத்தருக்கு பொருள் இருக்கும், மனோ இச்சை குமுறாது. இவைகளெல்லாம் ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவதற்குத்தான் தக்பீர் கட்டிய உடனே முதல் வார்த்தை இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் என்று அல்லாஹ் கொண்டு வந்துட்டான். இந்த ஹம்துடைய சூறாவில் ஆரம்பத்தில் அல்ஹம்து லில்லாஹ் ரப்பில் ஆலமீன், பிறகு சிஃபத் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன், பிறகு ஈத்திகாதுல் இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன், பிறகு ஹிதாயத் இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன், முடிவில் ஆமீன் சொல்கிறோம். இது எத்தனை விதமான தத்துவங்கள் என்பதை நமக்குள் நாம் உணர்ந்திருக்கின்றோமா, உணர்ந்து ஓதுகின்றோமா, உணர்ந்து அமல் செய்கின்றோமா என்பதை சிந்திப்பதற்குத்தான் நமது சிந்தனைகளை தூண்டுவது மெய்யை காட்டும் கண்ணாடியாக இருக்கு. அறிவுபூர்வமான நிலைகள் ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டுவிட்டால் அவன் விவாதம் செய்யவோ, அவன் அதை கொண்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று நினைக்கவோ, அல்லது நாம் உயர்ந்தவர்கள் அவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று நினைக்கவோ நிச்சயமாக அந்த மனிதனுக்கு மனம் வராது. காரணம், நாம் ஹிதாயத்தை பெற வேண்டும்,
நாம் பெற்று ஹிதாயத்துடன் அமல் செய்து அல்லாஹ்வை வணங்கி உதவி தேடி அதுபோன்று நம்மை சார்ந்தவர்களும் படைப்பீனங்களும் அல்லாஹ்விடத்தில் இதே நிலைக்கு வர வேண்டும் என்பதுதான் ஒரு இஸ்லாமிய முஸ்லிமின் மூமினின் அடையாளங்களாக இருக்குது. மூமினுடைய அடையாளம் 3. ஒன்று, மெய் மறுப்பதில்லை. இரண்டாவது, தனக்கு கிடைத்ததை தான் அனுபவிப்பதை போன்று பிறருக்கும் கொடுத்து அனுபவிக்க வைத்து அவர்களையும் அடைய வளைப்பது. மூன்றாவது, அவன் அல்லாஹ் தரும் நிழமத்தை அது அவன் கொடுத்ததாக எண்ணி அவனை விட்டும் அந்த நிழமத்து வெளியாகுவதற்கு முன் பலரையும் படரச் செய்து இழுத்து கொள்வது. இந்த 3 ஒரு மூமினுக்கு ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமாக இருக்குது. இதுக்கு இவனுக்கு 2 பொருள் தூய்மையாக வேண்டும். ஒன்று நாவு, மற்றொன்று கல்பு. இதற்குள் 3 பொருள் இணையப்பட்டிருக்கு. நாவை எடுத்துக்கொள்வோமே ஆனால் அதற்கு துணை கருவி கண், மூக்கு, பார்வை, மூச்சு. பிறகு நாவின் அசைதல். பிறகு 3 கைபில் இராதத், குதிரத், சமாள், பசரு. இந்த 7ஐயும் சேர்த்து ஒரு வட்டத்தில் கொண்டு வந்து அங்கே 3 முத்திரைகள் வைக்கப்படும். ஒன்று, நல்லதை நாடி நல்லதை செய்த பிறகு ஏவும். 2, நல்லவர்களுடன் இணைத்து அல்லாதவரை நல்லோராதாக ஆக்கும். 3, சிகில் வைக்கப்பட்டதற்கு பிறகு அது ரப்புல் இஸ்ஸாவின் மெய்தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் முன் சமர்ப்பிக்கப்பட்டு அதை மிக பெரும் பாதுகாப்புடன் அதை சிகில் வைக்கப்பட்டு அல்லாஹ்விடத்திலே அனுப்பப்படும். அப்போ இதற்கு இவன் 3 விதமான காரியங்கள் செய்யணும். ஒன்று, நாவை பேண வேண்டும். அத்தியாவசியத்தை தவிர பேசக்கூடாது. இரண்டாவது, நாவை திறந்தால் அல்லாஹ் ரசூலை காட்டித்தர வேண்டும். நாவை மூடினால் அமல் செய்ய வேண்டும். மூன்றாவது, அனைத்து நிலையும் சிந்தனை முதல் இவன் அடங்கும் வரை அனைத்தையும் ஓர் வழி பாதையில் இகுந்தினா என்ற அடிப்படையில் நீதி, நேர்மை, உண்மையின் பக்கம் இவனை கொண்டு செலுத்தி மன திருப்தியோடு முத்துமைன்னா இவன் உரைகளின் உறைவிடமாக ஆகுவதற்கு நிம்மதியுற்ற நிலை இருக்க வேண்டும். இத்தகைய நிலைகள்தான் இஸ்லாத்திலே கடமையாக்கப்பட்ட மூலங்களின் நோக்கங்களும் மூலங்களின் முடிச்சுக்களும் மூலங்களின் முதல் படியுமாக இருக்கு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நான் அல்லாஹ் இந்த இடத்தை குறிப்பிட்டது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சுங்க. எப்படி அழைக்கணும்? ஈமான் கொண்டவர்களே. இங்கு முஸ்லிம்களே, இஸ்லாமியர்களே என்று கூப்பிடல, இதெல்லாம் ஆரம்பம். 3வது கட்டமாக அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களே இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சுங்க. 2வதாக ரசூலை ஈமான் கொண்டு ரசூலுக்கு வழிபடுங்க. 3வதாக உங்களுக்கு 2 பங்கு ரஹமத்து வழங்கப்படும். 4வதாக அல்லாஹுடைய பேரொளி ரசூலுடைய வழிகாட்டுதலின்படி உங்களுக்கு அமையும். 5வதாக யஃபிருலக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். 6வதாக அவன் கஃபூராக, 7வது ரஹீமாக இருக்கான். இந்த ஒரு ஆயத்தில் பாருங்க,
அல் ஹதீத் என்ற அத்தியாயத்தில் 47வது ஆயத்தில் இந்த 6 சப்ஜெக்ட் அல்லாஹ் சொல்கிறான். இந்த 6ஐ பற்றி பேசப்போனால் 60,000 வருஷம் கூட போதாது. அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தும் ஹசானாவும் கல்வியும் வியாக்கியானங்களும் நிறைந்த போது நம்மிடத்தே அமல்கள் தான் இல்லை. வேதனையில் சோதனை, சோதனையில் வேதனை. அமல் என்பது வெறும் மாத்திரம் ஃபர்லாக்கப்பட்ட தொழுகையை தொழுகுவதல்ல, அது ஃபர்லு. செய்யணும், செல்லா சிண்டை கலட்டிடுவார். தனியாக பார்க்குறோம், ஆட்டுத்தலையை உரிக்க போகும்போது சிண்டை கலட்டுறதை பார்க்குறோம். சிண்டு கறி கொடுங்கன்றோம். நாக்கோடு எடுக்கிறது தான் சிண்டு. ஆனால் இந்த இடத்துல சிண்டு மூக்கு. மூக்கோடு நாக்கையும் கழட்டிடுவான். நாக்கு மூக்குன்னு ஒரு பாட்டு ஒன்று வந்துச்சு, எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ அந்த பாட்டே ஒழிஞ்சு போச்சு. அது மாதிரி நாக்கோட மூக்கையும் மூக்கோட நாக்கையும் சேர்த்து சிண்டை கலட்டிடுவான். இது சொல்லுவதற்கு சுலபமாக இருந்தாலும் செய்த பிறகு அனுபவிக்கக்கூடிய நிலை எவ்வளோ பெரியது என்பதை நாம் உணர்ந்து பார்ப்பதற்கு முன் அல்லாஹ் ரசூலை அடைந்து அவர்களை உணர்ந்து அனுபவித்து நுகர்வது நம்மின் மீது கடமை என்பதை நாம் ஒவ்வொரு இஸ்லாமியலும் விளங்கிக் கொள்ள வேண்டும். பரம்பரையை பற்றி, வாரிசுகளை பற்றி, முன்னோர்களை பற்றி நாம் பேசுவதில் எத்தகைய பயனும் அடைய முடியாது. அகப்பையில் உள்ளது தான் தட்டுக்கு வரும், சட்டியில் உள்ளது தான் ஆப்பைக்கு வரும். இந்த இரண்டிலும் ஒன்றுமில்லையானால் அங்கே கிடைப்பது வெறும் டொர் என்று சுரண்டக்கூடிய சத்தம் மட்டும்தான். அதன் ஒலியை கேட்கலாமே தவிர அதை புசிப்பதற்கு வழி இல்லை, வாங்கி இல்லை, ருசி இல்லை. இதுபோன்றுதான் நான் ஒரு இஸ்லாமியன் என்று சொல்லுவதற்கு எம், இந்த என் இரண்டும் செயல்படாத வரைக்கும் MLNOPQ அப்படின்னு இங்கிலீஷில் சொன்னது மாதிரி நமக்கு அங்கு எதுவும் கிடையாது. மிஞ்சுவது தண்டனை, உயர்வது அனுபவிப்பது, முடிவு நம்முடைய உடல் கரிந்து நாசமாகுவது தான். இதற்கு முன் நம்மை தற்காத்துக் கொள்வது அவசியம் இல்லையா? அந்த அவசியத்திலும் மிக பெரும் அவசியமாகத்தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த இடத்தில் 2 விதமான கருத்துக்கள் நமக்கு சொல்லி காமிக்கிறான். என்ன கருத்துக்கள்? இஸ்லாம் என்பது எப்பொழுதுமே நோ என்ட்ரி என்று போட்டிருப்பார்கள். இது எத்தகைய தவறையும் கண்டுபிடிக்க முடியாது, தவறும் இல்லை, இனி தவறையும் ஏற்படுத்த போவதும் இல்லை. 3 விதமான கண்டிஷன். அதே நேரத்தில் இஹ்தினா என்பதை கொண்டு பார்க்கும் பொழுது அங்கே ஒரு வழி பாதை, எல்லாத்திலும் அங்கு ஒன்றுதான். வாஹித் அஹத் சமத் லம் எலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அங்கு ஸ்டாப்புக்கு வேலை இல்லை, நான் ஸ்டாப். எப்போ அல்லாஹ்வை ரசூலை ஏற்றுக்கொண்டோமோ இறுதியிலே நான் ஸ்டாப். என்ன? சிந்திக்கணும். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஒரு துஆவில் நமக்கு சொல்லி காமித்தாங்க. ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். இது உலக வாழ்வுக்கு. மறுமையினுடைய உயர்வுக்கும் அதனுடைய பாதையில் செல்வதற்கு இடையூறு இல்லாமல், நான் ஸ்டாப் இல்லாமல் செல்வதற்கு அல்லாஹும்ம அர்ஸுக்னா இல்மத் தௌஹீத் வ அமலல் இஹ்லாஸ் வ ஹுஸ்னல் காத்திமா பிஹக்கி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
இந்த இரண்டின் வெளிப்பாடுகளை கொண்டு நாம் எவ்வாறு சீர்திருந்த வேண்டும் என்பதற்குத்தான் இந்த ஆயத்திலே 6 விதமான சப்ஜெக்டுகளில் அல்லாஹ் ஒன்றே ஒன்று ஈமானாகவும், அடுத்து தக்வாவாகவும், தக்வாவிற்கு பிறகு அல்லாஹ்வை ஏற்று அதே போன்று ரசூலை ஏற்பதாகவும், பிறகு 2 விதமான பங்குகள் ரஹ்மத்தாக, அதிலே ஒரு பங்கு அல்லாஹ், மறுபங்கு ரசூலுல்லாஹ். அந்த இரண்டும் சேர்த்து ஒரு பங்காக நமக்கு வழங்கப்படும். அது இல்லாமல் இவ்வுலகம் முதல் சொர்க்கம் வரை, அல்லாஹ் செய்யும் தீர்ப்பு வரை பேரொளி. அங்கு இருள் என்பதே ஒரு டாட், கடுகின் 16இல் ஒரு பங்கு கூட இருக்காது. இவைகளை புரிந்து வாழ்வது நமது லட்சியத்தின் கொள்கை. இதுதான் இஸ்லாம். இஸ்லாத்தின் அடிப்படையிலே நாம் பல்வேறான விஷயங்களை தெரிந்து கொள்வது அவசியத்திலும் மிக பெரும் அவசியமாக இருந்தும் கூட, நாம் பிராக்கான நிலையில் வாழ்வது என்பது அந்த மனதின் குருட்டுத்தரமான நிலைகளை பின்பற்றக்கூடிய நஃப்சானியத்தின் கொள்கைகளாக இருக்கு. நஃப்ஸின் கொள்கைகள் 3. ஒன்று உடலை வளர்ப்பது, இரண்டாவது அதற்குரிய சொகுசான வழிமுறைகளை, உடலை உயர்த்துவதற்குண்டான அந்த நேர்த்தி பாதைகளை அடைவது, மூன்றாவது முன்னால் சந்தோஷம் செய்து தந்து மறையக்கூடிய பொருளாதாரம், உலகத்தின் அத்தனை இச்சாபாசைகளுக்கும் அடிபணிவது. இது சுருக்கமாக ஷைத்தானின் மூலம். ஷைத்தானின் அடையாளம் உடலிலே 3 வகைகளாக செய்யப்படும். நினச்ச உடனே உன்னை பார்த்து ஹாய் அப்படின்னு எண்ணுவது, இரண்டாவதாக கிடைக்கவில்லையானால் கவலைப்படுவது, மூன்றாவது அவர்களைப் போன்று நாம் வாழ முடியவில்லையே என்று ஏக்கம் கொள்வது. இது 3ம் ஷைத்தானின் மிக பெரும் இருத்தலின் அவருடைய குர்சி. அல்லாஹ்வினுடைய ஏவுதல் கல்பு அல்லாஹ்வை அஞ்சும். உலகம் அழியக்கூடியது. குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத் சும்ம இலைனா துர்ஜஊன் என்ற அடிப்படையிலே அழியக்கூடியது. அது நமக்கு வேண்டாம். அல்லாஹ் தந்தது கிடைக்கட்டும் என்று நினைக்கும் கல்பு. இரண்டாவதாக அல்லாஹ் ரசூலுக்கு வழிபடுவதில் பிசகு வந்துவிடக்கூடாது. அதை அல்லாஹ் ரசூல் அங்கீகரிக்க வேண்டும். செய்த பிறகு தௌபா செய்யும். மூன்றாவதாக உலகத்தில் எந்த சுகண்டிகளும் அல்லாஹ் தந்ததை தவிர எதுவும் வேண்டாம், உபரியாக அல்லாஹ் தடுத்ததை நாம் முழுக்க தடுக்க வேண்டும் என்று ஹலால் ஹராமை பேணும். இது 3ம் கல்பை சார்ந்தது. நஃப்ஸை நீக்கி கல்பை பரிசுத்தப்படுத்தி வாழ அல்லாஹ் நமக்கு அருள்வாளிக்கட்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அறிந்தோ அறியாமலோ செய்த சிறிய பெரிய பாவங்களை மன்னித்து ஈமானை உரமிக்கதாக, விளக்கமுடையதாக, அமல் உடையதாக அல்லாஹ் ஆக்கி, அல்லாஹ் ரசூலை ஏற்று அவர்களுக்கு வழிபட்டு அஞ்ச அல்லாஹ் அருள் பாக்கியம் செய்யட்டும். நம்முடைய அமல்களை முன்பின் பாவங்கள் இருந்தால் மன்னிக்கட்டும். யா அல்லாஹ், எங்களுடைய அனைத்து விதமான நிலைகளிலும் முகஸ்துதி, பெருமை, பொறாமைகளை அழித்து உனக்கும் ரசூலுக்கும் செய்கின்ற நல்ல ஆற்றல் மிக்க நல் எண்ணமுடைய மக்களாக ஆக்குவாயாக. எங்களுடைய இறுதி முடிவு ஹுஸ்னுல் ஹாத்திமாக ஆக்கி, எங்களுடைய பிச்சலங்களை இறுதி வரை ஈமானில் ஒளிமிக்கவர்களாக, ஈமானில் ஈவு, இரக்கம், அன்பு, அறம் உடையவர்களாக, அவருக்கு கை நிறைய பொருளை கொடுத்து உலகத்தின் ஏழை எளியோர்களை கவனிக்கக்கூடியவராக, சமுதாயத்தின் மிகச்சிறந்த வழிகாட்டுதலுடைய மக்களாக ஆக்கி, யா அல்லாஹ் இம்மையுடைய வாழ்க்கையிலே பரக்கத்து, ரஹமத்து, அஃபோ, ஆஃபியத்தையும் மறுமையுடைய வாழ்க்கையிலே நெருங்கி உன்னையும் ரசூலையும் அடைந்து அந்த புனிதமிக்க ஹவுலுல் கௌசரை அருந்தி உன்னுடைய நிழமத்தான அந்த நீ சொன்ன 2 கிஃப்லைன் 2 ரஹமத்தை அடையும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக. வாஹிர் தஅவானானில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஸ்ஸலாமு அலா மனித்தபஅல் ஹுதா. ஆத்தூனி மினல் முஸ்லிமீன்.